வணக்கம் நண்பர்களே, நாங்கள் உங்களை திரும்பவும் ஒரு ட்ரீம் ஸ்டாட் லேப்ஸ் வீடியோவிலே சந்திப்பதிலே அதிக மகிழ்ச்சி அடைகிறோம். இப்பொழுது நாங்கள் எப்படி ஒரு புதிய ஒரு விஷயம் வந்திருக்கிறது, நிறுவன கடன்கள் என்று. அந்த நிறுவன கடன்களை பெறுவதற்கு நாங்கள் எப்படி தகுதியாகலாம், அதை எப்படி பெறலாம் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவிலே நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த நிறுவன கடன்களை பெறுவதற்கு சாதாரணமாக உங்களுடைய குழு கிட்டத்தட்ட 3 வருடங்களாக செயல்பட்டிருக்க வேண்டும். அப்படியே நாங்கள் எப்படி ஒரு நிலைமையை கற்பனை செஞ்சு பார்ப்போம். இப்போ 3 வருஷமாக நீங்கள் ஒரு குழுவை நடத்தி கொண்டு வாரீங்க. அங்கே ஒரு உறுப்பினர் அவருடைய வியாபாரத்தை இன்னுமே விஸ்தரிக்கிறதுக்கு அவர் யோசிக்கிறாரு. அப்போ அவர் ஒரு கடன் ஒன்று எடுக்கிறதுக்கு யோசிக்கிறார். ஆனால் கடன் எடுக்கிற அளவுக்கு அங்கே காசு இல்லை. அப்போ உடனே புக் கீப்பர் அவருக்கு ஞாபகம் வருது, இப்போ இந்த நிறுவன கடன்கள் என்ற பகுதி. அப்போ நிறுவன கடன்கள் என்றால் என்ன தெரியுமா? நிறுவன கடன்ன்றது நாங்கள் அநேகமாக குழுக்குள்ளே தான் நாங்கள் கடன்களை எடுத்திருப்போம். இப்போ எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. கடன் கொடுக்கும் நிறுவனங்கள் அவர்கள்கிட்ட கடன் பெறுறதுக்கு எங்களுடைய குழு தகுதி பெற்றிருக்கா என்பதை பார்த்து அந்த விதமான ஒரு கடனுக்கு நாங்கள் அனுமதி கேட்குறது, இல்லாட்டி அப்ளை பண்ணுறது, அப்படி செய்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. ஆனால் அதுக்கு சில தகுதிகளை நாங்கள் பூர்த்தி செய்ய வேண்டும். இப்போ நாங்கள் நிறுவன கடன்கள் என்ற பகுதிக்கு நாங்கள் போய் பார்த்தோம்னா பாருங்கள், அங்கே 12 தகுதிகள் இருக்குது. ஆனால் இப்போ எங்களோட குழு அந்த 12 தகுதியில் 11 தகுதியே பெற்றிருக்கு. அப்படின்னா மிகவும் இந்த கடனை பெறுறதுக்கு அருகில் இருக்குன்னு நாங்கள் சொல்லலாம். ஆனால் கொஞ்சம் இந்தியாவில் பார்த்தோம்னா எங்களுக்கு தெரியுது, இப்போதைக்கு நாங்கள் ஒரு விதமான நிறுவன கடன்களையும் பெற்றில்லை. அப்படின்னா இப்போ அதை பெறுறதுக்கு நாங்கள் தகுதியாகிறதுக்கு நாங்கள் எந்த தகுதியை பூர்த்தி செய்ய வேணுமன்றதை நாங்கள் இதில் பார்க்கலாம். இப்போ நாங்கள் அநேக காரியங்களை பூர்த்தி செய்துட்டோம். ரைட், இங்கே எங்களுக்கு ஒன்று இருக்குது, உறுப்பினர்கள் திருப்பி செலுத்துகின்றனர் என்ற அந்த தகுதி பூர்த்தி செய்யப்பட இல்லை. அப்போ அதை நாங்கள் பூர்த்தி செய்தோம்னா எங்களுக்கு இந்த நிறுவன கடனை பெறுறதுக்குரிய தகுதிக்கு நாங்கள் போகலாம். ரைட், அப்போ அது அந்த தகுதியை பூர்த்தி செய்கிறதுக்கு எங்களுக்கு என்ன இருக்குது, நாங்கள் கடன் மீளளிப்புகள் என்ற பகுதிக்கு நாங்கள் போவோம். அங்கே 2 பேர்கிட்ட கடன் இருக்குது. இப்போ நாங்கள் அன்புமணிக்கிட்ட கதைச்சிருக்கிறோம். கேட்கலாம், அவருக்கு இந்த கடனை திருப்பி செலுத்த முடியுமா? அப்படி செலுத்தினா நாங்கள் பெரிய அளவு கடன்களுக்கு போகலாம், அதாவது வெளியில் நிறுவனத்துக்கிட்ட கடன் எடுக்கலாம். இப்போ அவர் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ரைட், அப்படி செய்கிறதுக்கு ஓகேண்டு நாங்கள் இப்போ என்ன செய்வோம், அவருடைய கடனை நாங்கள் தீர்ப்போம். அப்போ 15,150 ரூபா செலுத்த வேணும். ரைட், இப்போ அவருடைய கடனை செலுத்தியாச்சு. ரைட், அப்போ நாங்கள் முடிந்தது என்று போடுவோம். பிறகு இந்த கடன் மீளளிப்பு பகுதியை முடிந்தது என்று நாங்கள் சொல்லுவோம். ரைட், அதை முடிச்சுட்டு இப்போ நாங்கள் பார்ப்போம் நிறுவன கடன்களுக்கு என்ன ஏற்பட்டிருக்கிறது. ரைட், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குழுவை தயார் செய்யுங்கள் என்ற 12 தகுதிகளையும் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கு. அதை நாங்கள் பார்ப்போம். ரைட், எல்லாமே பச்சை நிறத்தில் இருக்குது. அதாவது நாங்கள் எல்லா தேவைகளையும் நாங்கள் பூர்த்தி செய்திருக்கிறோம். இப்போ நாங்கள் என்ன செய்யலாம், கடன் பெற ஆர்வத்தை வெளிப்படுத்துங்கள் என்ற பகுதியை நாங்கள் கிளிக் செய்யலாம். வந்து கிளிக் செஞ்சோம் நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ நாங்கள் ஒரு நிறுவன கடன் பெறுறதுக்கு நாங்கள் எங்களோட ஆர்வத்தை வெளிப்படுத்தி இருக்கிறோம். அது வெற்றி பெற்றிருக்குன்னு நாங்கள் பார்க்குறோம். இப்படித்தான் நாங்கள் ஒரு புதிய நிறுவன கடனுக்கு தகுதி பெற்றிருக்கிறது. இப்போ நாங்கள் பார்ப்போம், வெளிக்கடன் பக்கத்துக்கு நாங்கள் போவோம். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரியும்,
நாங்கள் கடன்களை எப்படி நிர்வகிக்கலாம், கடன்களை எப்படி பதியலாம், கடந்த கால கொடுக்கல் வாங்கல் இருக்கா என்றதை பற்றி நாங்கள் சிந்திச்சு பார்க்குறதுக்கு எங்களுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. அப்போ நாங்கள் இந்த நிறுவன கடன் என்ற பகுதிக்கு வந்துட்டோம். இப்போ நாங்கள் அடுத்த வீடியோவில் நாங்கள் இப்போ பார்க்குற கடனை எப்படி பதியலாம், எப்படி நிர்வகிக்கலாம், எப்படி ட்ராக் பண்ணலாம் நாங்கள் பார்ப்போம். அதோடு அந்த கடன் நாங்கள் ஒரு பகுதி எப்படி திருப்பி செலுத்தலாம் என்றதையும் நாங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அப்போ இதுவரைக்கும் இந்த வீடியோவில் இணைஞ்சிருந்ததுக்கு நன்றி.